சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க உட்காருங்க. ஏய் பவி, என்ன இதெல்லாம்? துணியும் மத்த திங்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? யாரோடது? சங்கவியோடது. சங்கவியோடதா? அவ திங்ஸ் இங்க எப்படி? யார் கொண்டு வந்தா? இனிமே அவ இங்க தானே இருக்கணும், அதான் கொண்டு வந்திருக்காங்க போல. சங்கவி வந்தாளா? கல்யாண பொண்ணு எப்படி வருவா? அவ அப்பா ஒரு ஆளை விட்டு கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஓ சரி, அதை எதுக்கு இங்க வச்சிருக்காங்க? கீழே இருக்கிற ரூம்ல வைக்க சொல்லி அவர் தான் சொல்லி விட்டுருக்காரு. அவங்க தான் சொல்றாங்கன்னா நீயுமா? நீ ஏன் அலோவ் பண்ண? அட்லீஸ்ட் சீதாமா கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இல்ல எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. விடாதே. இப்போ நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே. எனக்கும் ஒன்னும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நாளைக்கு தான் நான் கிளம்பிடுவேன்ல, அப்புறமா நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாமே. சரி பவி, நீ வா. எங்க? வா, நான் சொல்றேன். வா. வா சொல்றேன். வா. பவித்ரா, வாங்க அரவிந்த். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல அரவிந்த். ராஜசேகர் அங்கிள் சங்கவியோட திங்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்காரு போல, அதை எடுத்துட்டு வந்தவங்க பவியோட ரூம்ல வச்சுட்டாங்க. அதான். ஓ, நீங்க அவங்க கிட்ட சொல்லி வேற எங்கேயாவது மாத்தி வைக்க சொல்லிக்கலாமே. சீதாமா, அந்த ஷர்ட் எடுங்களா. இந்தா பவி, அரவிந்துக்கு ஷர்ட் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கு. கையில வாங்கி பாரு. அது நானும் அரவிந்தும் தான் போய் எடுத்தோமா. நான் தான் ஷர்ட் செலக்ட் பண்றதுல மோசம்னு நினைச்சா அரவிந்த் என்ன விட மோசமா இருக்காரு. அந்த சேல்ஸ் பையன் பாவம்னுட்டு அவங்க எடுத்து போட்ட ஃபர்ஸ்ட் சட்டையே ஓகேன்னுட்டாரு. பவி, நீ சாரி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஜானு நீயும் மேட்சிங்கா தானே போடுறீங்க? பவி, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன கலரு? நான் எதை கட்டினா உனக்கு என்ன? கல்யாணம் உனக்கு தானே. கீர்த்தி, கீர்த்தி, என்னாச்சு? என்னாச்சு கீர்த்தி? என்னாச்சு வாங்குற? சொல்லு. என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சொல்லு எப்படி இருக்க கீர்த்தி? இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொன்னா தானே தெரியும். அந்த மனம் ஏதாவது சொன்னானா என்ன? எங்க அந்த ராஸ்கல்? என்ன கீர்த்தி சொல்லு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சு? கீர்த்தி சொல்லுமா, என்ன பிரச்சனை? இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு கீர்த்தி. கீர்த்தி, அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீ வா. டேய், என்னடா? அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து நைட் ஒருத்த வந்தால, அவனுக்கு என்ன?
அவ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் திருடன் இல்லை. அவ மகேஸ்வரி அக்காவை போட்டு தள்ளுறதுக்கு வந்தவன். அவனை அனுப்புனதே ராஜசேகர் அங்கிள் தான். அதுக்கு மனோவும் வாசுகியத்தையும் உடந்தையா இருந்திருக்காங்க. மனோ தான் அந்த ஆளையை ஏற்பாடு பண்ணிருக்கான். என்ன நீ, நான் இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், நீங்க இவ்ளோ கூலா இருக்கீங்க. தெரியும் கீர்த்தி. தெரியுமா? ராஜசேகர் தான் அனுப்பி வச்சிருப்பாருன்னு நல்லா தெரியும். ஆனா மனோ இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு இப்போ நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. எப்படி அண்ணி, எல்லாம் தெரிஞ்சிருந்தா எப்படி அமைதியா இருக்கீங்க? சொல்லிருக்க வேண்டியதானே. யார்கிட்ட சொல்ல சொல்ற? இங்கதான், இங்க நம்ம வீட்ல தான். சொல்லியாச்சு. சொல்லியும் யாரும் நம்ம தயாரா இல்ல. ஏன் அண்ணி? உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா என் நண்பனை பத்தி இனிமே எதுவுமே சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? விடுங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். போ, தாராளமா போய் சொல்லு. ஏன் நிலைமைதான் உனக்கும் வரும். யாரும் நம்ப மாட்டாங்க. முன்னாடி மாதிரி இல்ல கீர்த்தி. நாளைக்கு நேரம் ராஜசேகர் இந்த வீட்டு சம்பந்தி. அவரை பத்தி நீ என்னதான் சொன்னாலும் உங்க அப்பா நம்ப போறதில்ல. அவரை விடுங்க அண்ணி, மத்தவங்களாச்சும் யோசிப்பாங்கல்ல. யாரு? ஆதியா? அவன் தான் ராஜசேகர் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு சங்கவிய கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டானே. அவனே மாறிட்டான். இனிமே உங்க அப்பாவெல்லாம் மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல கீர்த்தி. அப்போ எல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒன்னும் தெரியாத மாதிரி சும்மா இருக்க சொல்றீங்களா? சொன்னா எதுவும் ஆக போறது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அது எப்படி அண்ணி? அதெல்லாம் விட முடியாது. அந்த ஆள் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். அந்த ஆளை நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. மனோவும் அத்தையும் அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அண்ணி. அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. யார் அவங்கள மன்னிச்சாலும் நான் விட போறதில்ல. ஏய் கீர்த்தி, 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 ஐயோ கீர்த்தி, என்னாச்சு உனக்கு? ஐயோ என்னாச்சு? வா வா, பாத்து படு, படு. கீர்த்தி என்னாச்சு? கீர்த்தி, ஐயோ கீர்த்தி, கீர்த்தி, டாக்டர் கொஞ்சம் உள்ள வாங்கல. என்னாச்சு பவித்ரா? கீர்த்தி கீர்த்திக்கு பேசிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கொஞ்சம் வாங்க. ஐயோ